யாவரும் அப்படியே கண்ணிலே மூடி, அப்பா நீங்கள் எங்களுக்காக பேச போகிறீங்கப்பா, நாங்கள் உங்கள் வார்த்தையை கேட்க வந்திருக்கோம் என்று சொல்லி நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, யெகோவா ஈரா இருந்து ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியத்தையும் தேவனாய் கர்த்தர் நீர் பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற தேவனாய் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே இருக்கிற எல்லா குறைகளையும் ஆண்டவரே, தோல்விகளையும் ஆண்டவரே, உபத்திரவுகளையும் கண்ணீரையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீக்கும்படியாக ஆண்டவரே உடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே அப்பா தாசன் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும் போது ஆண்டவரே அந்த வார்த்தை எங்களுக்கு கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவரே கீழே விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அது தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்குள்ளாக பிரவேசித்து ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீர் இந்த ஆசிரியை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையே உருவாக்கி உயர்த்திய தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன், ஜீவன் சுகம் தந்து காத்திரேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். இன்று நாம் அனைவரும் வாசிக்க வேண்டிய சங்கீதம் புஸ்தகம் 53 அதிகாரம் 1 முதல் 6 வரை மாறி மாறி வாசிப்போம். தேவன் இல்லை என்று மதிக்கேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை.
அவர்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவன் தொழுது கொள்கிறதில்லை. உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்குகிறவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணியடினால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். சேர்ந்து வாசிப்போம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். சங்கீதத்துறை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். நம்ம எப்பொழுதுமே தேவன் நமக்கு முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கணும். எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். சில பிள்ளைகளை பார்த்தா சொல்லுவாங்க, அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா, அவங்க எதை தோணுதோ சொல்லுவாங்க. நாம் எப்பவும் சொல்கிறது என்ன தெரியுமா? எங்கள் ஏசப்பாவை தான் பிடிக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எங்கள் அப்பன் இயேசுவை தான் பிடிக்கும், அவரை தான் நாங்கள் நேசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே, கையை தட்டி பாடுங்க. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வி. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சொல்லுங்க. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. சத்தத்தை உயர்த்தி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வமே. விசுவாசத்தோடு. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வமே. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. சொல்லுங்க. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மெய்ப்பரே. சபை சொல்வதாக. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மெய்ப்பரே. மறுபடியும் சொல்லுங்க. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மெய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மெய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடு. உள்ளத்தின் நாளத்திலிருந்து சொல்லி பாடுங்க. மறுபடியும் சொல்லுங்க. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. சொல்லுங்க. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா.
ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசத்தோட பாடி இருக்கிறீங்க? யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து பாரு. இதை தான் பார்ப்பார், அதை தான் பார்ப்பார் இல்ல. எங்க அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. சொல்லுங்க, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. ஓ கலங்களப்பா கலங்களப்பா நாமம் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஹalleluya. புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறாராம். எத்தனை பேர் ஆம் என்று விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு முன்பாக எத்தனை பலவான்கள் ஆசனத்தை போட்டு உட்கார்ந்து இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க வேலை செய்யற இடத்துலயோ, நீங்கள் வியாபாரம் பண்ற இடத்துலயோ உங்களுக்கு முன்பாக பலவான்கள்லாம் இருக்கலாம். பெரிய பெரிய உயர்ந்த இடத்துலலாம் இருக்கலாம். நீங்க கீழே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எல்லாம் ஆசனத்துல நல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க, நம்மள அப்படியே கீழே பார்க்கறாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளுகிறாராம். உங்களுக்கு மேல இருக்கிற எல்லா பலவான்களையும் இந்த நாளிலே ஆண்டவர் தள்ளி போட போகிறார். ஹalleluya, ஹalleluya. எல்லா பலவான்களின் வல்லமைகளும் இந்த நாளிலே தள்ளப்பட போகிறது. தேவன் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கையை மேல உயர்த்தி அப்பாவை பார்த்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளுகிறவராய் இருக்கிறார். இந்த பூமியை பிசாசு ஒரு பெரிய ஆசனத்தை போட்டு பிடிச்சி வச்சிருந்தான். இந்த பூமிலாம் என்னது, இதுல இருக்கிறது எல்லாம் என்னதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா நம்ம அப்பா வந்தாரு, அவங்கிட்ட வந்து பேசலாம் இல்லை, ஒரு மிதி மிதிச்சாரு. எல்லாம் ஒண்ணுமே இல்லாம அவர் காலடியில கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டாரு. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்கள், உங்களுக்கு விரோதமாய் பலவான்களாய் ஆசனங்களை உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரையும் தேவன் மிதிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தானை எந்த காலினால் ஆண்டவர் மிதித்தாரோ அதே காலினால் உங்கள் சத்துருக்களை அவர் மிதிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். ஹalleluya. பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளுகிறவராய் இருக்கிறார். நம்ம விசுவாசம் எப்பவும் அப்படிதான் இருக்கணும். எங்கள் தேவன் எங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நாம பெருமை பாராட்டக்கூடாது, நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். அப்பா அதை பார்ப்பாரு. நமக்கு மேல இருக்கிறவங்க எல்லாரும் தள்ளி நம்மளை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கார வைப்பாரு. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். கரங்களை தட்டி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடாரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடாரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடாரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர்,
அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே, நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். அவர் நல்லவர் நல்லவரே, வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே, நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நாங்கள் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நாங்கள் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் என் துணையினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துணையினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். Chapter 7 of 1 Corinthians. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். 7th chapter. அதில் 15வது வசனங்களை நீங்கள் சேர்ந்து படியுங்கள். Verses 15. ஆகிலும் அவி விசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah to the பலத்த Lord. கைகளை தட்டி Let us clap. ஹalleluya. Praise the Lord. அவி விசுவாசி Unbelief, உலகத்தை பின்பற்றும் மனிதர்கள் running after the world, என்றைக்காவது ஒரு நாள் உங்களை விட்டு பிரிந்து one day போவார்கள். they will leave from you. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. God is not like that. தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறாராம்? God purpose the Lord called சமாதானமாகவே இருக்க வேண்டும் என்று நம்மை you. God அழைத்திருக்கிறார். has called us to peace. ஒரு மிகப்பெரிய திருச்சபைக்கு பவுல் பிரசங்கிக்கிறார். Paul preached the great church. இந்த வசனத்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children, those are this நீங்கள் words. சற்று என்னோடு கூட இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். Join me in this moment. தேவன் பேசும் பொழுது அதை நாம் அப்படியே உட்கொள்வோமானால் நாம் விசுவாசத்துக்குரியவர்களாய் மாறுவோம். If you digest the word of God, we are the followers of God. நீங்கள் அவிவிசுவாச இடத்தில் போய் ஒருவேளை போஜனம் செய்தாலே அது மிகப்பெரிய பாவம். If you eat food with unbelievers, it is a sin in our life. அவிவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தமே இல்லை என்று தேவன் There சொல்லியிருக்கிறார். is no fellowship with the believers and unbelievers. தேவன் நம்மை சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அழைத்திருக்கிறார். God has called us to peace. சில ரகசியங்களை மறைத்து வைக்க வேண்டும் என்றால் மறைத்து வைக்க சொல்லுவார். If you hide some secret, you have to do it. சிலதை சொல்ல வேண்டும் என்றால் சொல்ல வேண்டும் என்று If சொல்லுவார். declare, you have to declare. இயேசு எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். Jesus performed many ஆனால் wonders. சில அற்புதங்களை ஒருவனுக்கும் சொல்லாதே என்று But சொல்லியிருக்கிறார். specifically said, don't share to anybody. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்கிற அற்புதங்களை நாம் மறந்து விடுகிறோம். We forget the goodness and benefits of the Lord in ஆனால் our தேவன் life. நம்மை எதற்கு அழைத்து But what வருகிறார்? purpose the Lord called you? எதற்காக கொண்டு வருகிறார்? What purpose? எதற்காக நம்மை தெரிந்து What கொண்டார்? purpose the Lord elected? எல்லோருக்கும் முன்பு நாம் சமாதானமாய் இருப்பதற்கு.
இருக்கிறார்கள் all, we should be in peace. ஏன் சிலருடைய வாழ்க்கையிலே சமாதானமற்று அலைந்து Why திரிகிறார்கள்? the restlessness in somebody's ஒரு life? நொடி பொழுதில் எத்தனையோ விதமான மனப்பக்குவங்கள் வருகின்றன. Many, trials and troubles in their mind. அவர்கள் அப்படி அலையும் போது நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் அவருக்குள் ஏதோ ஒரு சம் ஸ்பிரிட், அதாவது அசுத்த ஆவியினால் அவன் நிறைக்கப்பட்டிருக்கிற Then அர்த்தம். you can understand that they was possessed by some evil spirit. தேவனுடைய ஆவியை பெற்ற எந்த மனிதனும் He who received the spirit of இயேசு God கிறிஸ்துவுக்கு முன்பு சமாதானமாய் இருப்பான். always peace before the Lord. தேவன் Jesus நம்மை எதற்கு அழைத்திருக்கிறாராம்? What purpose the Lord சமாதானத்திற்காக அழைத்திருக்கிறார். has called us peace. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். இன்று முதல் நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்கள். Today onwards we will be in peace. அதற்கு தான் தேவன் நம்மை That's what the அழைத்திருக்கிறார். Lord has brought us. வேதம் சொல்லுகிறது. Bible says 1 பேதுரு 1:15 வாசித்து 1 Peter பாருங்கள். 1:15. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கு The அழைத்திருக்கிறார். Lord has called us not for unclean but holy. நம்முடைய அழைத்த தேவன் யாராம்? Who is அசுத்தத்திற்கு அழைக்காமல் பரிசுத்தத்துக்கு He அழைத்திருக்கிறார். has not called for us unclean but உங்களை called us அழைத்தவர் clean. பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கையெல்லாம் பரிசுத்தமாக்கிக் He கொள்ளுங்கள். who called you is holy, so you be holy in all. அப்படி ஒரு அனுபவம் இருக்குமானால் உனக்குள்ள அந்த சமாதானம் எப்போதும் இருக்கும். If you have this experience, peace will permanently stay in your life. 2 பேதுரு 1:10 வாசித்து 2 பாருங்கள். Peter chapter 1 verse 10. ஆகையால் சகோதரன் உங்கள் அழைப்பின் தெரிந்து கொள்வதில் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் So என்றார். brethren, be sober about your calling and election. ஆகையால் சகோதரன் உங்கள் அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும். So brother, your calling and election. உங்களை தேவன் அழைக்கும் பொழுது எந்த விதத்தில் அழைத்தார் அந்த அழைப்பை கவனித்துப் பார். When the Lord called you, what state you may are, be sober. உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். Be sober. இவைகளை சிந்தித்துக் கொண்டால் ஒரு காலம் இடற மாட்டீர்கள். If you remember this, you never ever fail. ஒரு காலம் பிசாசு உன்னை தொட்டுவிட Never முடியாது. ever Satan touch நீ you. அவனை பார்த்து கேட்கலாம். You can ask ஏ questions. பிசாசே, You demon. நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். I am called by God. இங்கே பார் என் சமாதானத்தை. Look at my peace. இங்கே பார் தேவ வல்லமையை. Look at the power of இங்கே God. தேவனுடைய மகிமையை பார். Look at the glory of கரங்களை God. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. சில மனிதர்கள் 2 நினைவோடு இருப்பார்கள். Somebody living with too many மற்றவர்கள் opinions. சொல்லுவதை கேட்பார்கள். They will hear the voice of அவன் man. என் உயிர் நண்பன். He is my friend. அவன் சொல்றத நம்புவேன்பா. I believe their பெத்த voice. தாய் சொல்றத நம்ப மாட்டான். Forget the voice பெத்த of தகப்பன் mother. சொல்றத நம்ப மாட்டான். Forget the voice of அவன் father. சொல்றத மட்டும் நம்புவான். They will believe them. ஆனால் வேதம் சொல்லுகிறது But the Bible எந்த says, சிநேகிதன் நம்பாதிருங்கள். don't believe any friends. மீகா 5 சொன்ன, Micah 5. எரேமியா 9 சொன்ன, Jeremiah 9. எந்த மனுஷனும் நம்பாதிருங்கள். Don't believe any man. எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான். Believe, friends. எந்த will சகோதரனும் persecute மோசம் பண்ணுகிறான். you. They will cheat you. அப்படி என்றால் So, அவிவிசுவாசி லைஃப் வேற, ஆவிக்குரியனுடைய வாழ்க்கை வேறு. life of unbelievers is different. Life of spiritual is different. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. தேவன் உன்னை எதற்கு அழைத்திருக்கிறார்? What purpose the Lord has called உன்னை you? பரிசுத்தம் என்பதற்காக அழைத்திருக்கிறார். To be holy. அதுதான் அவருடைய வார்த்தை. That is the word of God. உங்களுடைய அழைப்பை நீங்கள் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். Strengthen your calling. 2 பேதுரு 1:10 சொல்லுகின்றன. 2 Peter 1:10. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அதைத்தான் 1 தெசலோனிக்கர் 5:24 சொன்னார். 1 Thessalonians 5. உங்களை verse 24. அழைத்தவர் உண்மை உள்ளவர், He who called you is அப்படியே faithful. செய்வார். He will do it. உனக்கு சொன்னபடியே சமாதானத்தை நிரந்தரமாய் தருவார். He will give permanent peace in your life. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்களிலே சஞ்சலங்கள் நம்முடைய நெஞ்சை பிளக்கிறது? Why sometimes some setbacks in our life? என்ன காரணம்? What is the reason? கீழ்ப்படியாமை போகும் பொழுது. Disobedient. 1 தெசலோனிக்கர் 5:24 பாருங்கள். 1 Thessalonians chapter 5. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். He will call you is faithful. He will do it. எதற்காக உன்னை அழைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். What purpose the Lord called you? நிறைவேற்றாமல் விடவே He மாட்டார். will fulfill. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. எபிரேயர் 3:1 வாசித்து Hebrews பாருங்கள். 3 verses 1. தேவன் நம்மை பரம அழைப்புக்காக அழைத்திருக்கிறார். The heavenly calling. அந்த பரம அழைப்பு எதற்காக? What for this நீ heavenly calling? பரலோகத்திலிருந்து வரும் ஆசீர்வாதங்களை To பெற்றுக்கொள்வதற்காக. claim the blessings from heaven. அதற்கு தான் பரலோகத்திலிருந்து அந்த பரமன் தேவாதி தேவன் உனக்கு ஒரு அழைப்பை, அந்த பரலோக அழைப்பை That's கொடுத்திருக்கிறார். what the Lord God giving you a heavenly calling. அதுதான் தேவனுடைய அழைப்பு. That is the calling of God. அதுதான் தேவாதி தேவனுடைய That is அழைப்பு. the calling of God. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. சற்று யோசித்து பாருங்கள். Just think. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவராய் How இருக்கிறார். awesome he is. அதனால தான் சொன்னார், So he said, அவிவிசுவாசி பிரிந்து போகட்டும், Unbelievers, மற்றவர்கள் let me கடந்து போகட்டும். Let me leave. சகோதரர்களே, Brothers, சகோதரிகளே, sisters, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், let me say தேவன் one thing. நம்மை சமாதானமாய் இருப்பதற்காகவே அழைத்திருக்கிறாராம். God has called us to peace. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ரோமர் 8:28 வாசித்து பாருங்கள். Romans 8:28. அன்றியும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதா. All things together good according to the calling of God. ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, Who has called according to தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு, who loves தேவன் மேல் பாசம் வைக்கும் மனிதனுக்கு, loves God, தெய்வத்தை நம்பும் மனிதனுக்கு believe God, சகலமும் all things together சகலமும் நன்மையாகவே நடக்கிறதா. good to those கைகளை தட்டி who love தேவனுக்கு God. 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. சகலமும், All things together. everyone, எல்லாமே, நீ எதை யோசித்தாயோ whatever you may think, அதையெல்லாம் நன்மையாக்குவார். everything together, அதையெல்லாம் நன்மையாக்குவார். everything together. ஐயோ இது பாவம் என்று சொல்லி நீ சபித்த மனிதனை உனக்கு நன்மையாக்கி தருவார். If you curse somebody, they will be good for you. உன்னை புறக்கணித்தவர்களுக்கு முன்பு உன்னை அவர் நன்மையாக்குவார். Before the rejectors, the அதுதான் Lord will தேவனுடைய make you அன்பு. good. That is the love of God. அவரிடத்தில் அன்பு கூறும் எந்த He மனிதனுக்கும் who loves God. நான் இயேசுவிடத்தில் ஒன்றை மட்டும் செய்வேன். I used to do one thing. நான் அவரை பார்த்த உடனே When I look God, என் உள்ளம் எனக்குள் பொங்கி வழியும், overflowing கண்ணீர் விட்டு experience, அழுவேன். start to cry. தெய்வகுமாரனே, Son of God. இந்த நாட்களில் என்ன நான் செய்யட்டும்? Today what should I do? என் அருமையானவர்களே, Beloved, அவர் செய்யும் நன்மைகளை எண்ணி பார்ப்பதுண்டு. I used to remember the goodnesses of God. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் Just think, என் அன்பு பிள்ளைகளே. children, அதனைத்தான் ஆண்டவர் சொன்னார், that's what the Lord says. அவிவிசுவாசிக்கும் உனக்கும் ஐக்கியம் வேண்டாம், அவர்கள் பிரிந்து போகட்டும். You don't want fellowship with unbelievers. தேவனுடைய If they live, பிள்ளைகளிடத்தில் மட்டும் தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய அழைப்பு, that is a great calling of God. அசமாதானம். Peace. என் அருமையான மகனே மகளே, Son and எத்தனை daughter. பெரிய கிருபையுள்ள வார்த்தைகள். What a merciful அதைத்தான் word. ரோமர் 8:30 வாசித்து Romans பாருங்கள். 8 verses 30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறாராம். And he who called you, எவர்களை அழைத்தாரோ to whom he called, அவர்களை நீதிமானாக்குகிறார். he has justified. எவர்களை நீதிமானாக்கினாரோ Whom he justified, அவர்களை அவர் he மைமைப்படுத்துகிறார். also glorified. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. பலத்த கைகளை Let தட்டி us clap. தேவன் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் That is இருக்கிறது. the purpose the Lord called you this உங்களை Sunday, மகிமைப்படுத்த போகிறார். to glorify you. உங்களை மகிமைப்படுத்த போகிறார். Glorify you. ஒவ்வொரு ஜனங்களுக்கு மத்தியிலே, Among all, உன் சொந்தத்தின் மத்தியிலே, among your relatives, உன் பந்தத்தின் மத்தியிலே, among your family உன் மச்சான் members, மத்தியிலே, among your உன் மாமா மத்தியிலே, உன் மாமியார் மத்தியிலே, உன் உறவு மத்தியிலே தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார். Among your relatives and kinsmen, the Lord will glorify you. Say hallelujah. உன்னை He மகிமைப்படுத்துவார். will glorify you. உன்னை தரித்திரம் என்று சபித்திருக்கிறார்களோ Somebody may curse you. மனம் Do கலங்காதிருங்கள். not be troubled. உங்களை ஒன்றுத்துக்கு உதவாதன் Maybe somebody சபித்திருக்கிறார்களோ reject மனம் you. கலங்காதிருங்கள். Do not be dismayed. மனம் கலங்காதிருங்கள். Do not be dismayed. தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள். Believe in God. தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள். Believe in God. அவருடைய ஊழியக்காரனாகிய நான் சொல்லும் வசனத்தின் மேல் விசுவாசம் வையுங்கள். Believe the word of God, what the sound of God I say. வேதம் to you. சொல்லுகிறது, Bible says, தம்மை நோக்கி கூப்பிடுகிற எவனுக்கும், he who cries to உண்மையாய் God தம்மை நோக்கி கூப்பிடுகிற எவனுக்கும் faithfully, அவர் அற்புதங்களை he செய்கிறவராயிருக்கிறார். is miracle doing God. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. தேவனுடைய அழைப்பு சாதாரணதல்ல. Calling of God is not ordinary, என் sir. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. வேதம் அப்படித்தான் The சொல்லுகிறது. Bible says, வேதம் என்ன சொல்லுது? what does the word of God say? தேவனுடைய கிருபை வரங்களும் God's mercy gifts அவர்களை அழைத்து கொண்டு வந்த அழைப்பும் மாறவே இல்லையா? and the calling never ever change. ரோமர் 11:29 வாசித்து பாருங்கள். Romans 11 verses 29. தேவனுடைய கிருபை வரங்கள். The mercy gifts of God. தேவன் ஒரு மனிதனுக்கு சில கிருபைகளை கொடுப்பார். The Lord will give some mercy graces to எப்படிப்பட்ட them. கிருபைகளை What கொடுப்பார்? type of graces? தேவனை சிநேகிக்கும் கிருபைகளை கொடுப்பார். To make friendship தேவனை with God. தேடும் கிருபைகளை To கொடுப்பார். seek God. ஜெபிக்கும் கிருபைகளை கொடுப்பார். To pray unto God. பிசாசுகளை துரத்தும் கிருபைகளை Cast out கொடுப்பார். the demons. அந்நிய பாஷைகள் அவரோடு பேசும் கிருபைகளை To கொடுப்பார். speak tongue with God. ஆனால் ஒன்றே ஒன்றுதான். But one thing. வேதம் சொல்லுகிறது, Bible says, தேவனுடைய கிருபை வரங்களும் அவளை அழைத்த அழைப்பு மாறவே இல்லை. The mercy gifts of God and the calling of God will never ever ஏன் அது change. மாறவில்லை? Why never ever அவர் change? மாறாதவர். He is mind-changing. எபிரேயர் 1:12 வாசித்து Hebrews பாருங்கள். 1:12. என்னாகும் 23:19 வாசித்து Numbers பாருங்கள். 23:19. மல்கியா 3:6 வாசித்து Malachi பாருங்கள். 3:6. சங்கீதம் 102:27 வாசித்து 102 பாருங்கள். verses 27. தேவன் மாறாதவர். God is unchanging. தேவாதி தேவன் மாறாதவர். God never ever change. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நாம் மாறி போகிறோம். We are changed. நிமிஷத்து மாறுகிறோம். Within minutes we are நொடிக்கு changed. நொடி மாறுகிறோம். Within seconds we are பிள்ளைகளை changed. குறித்து கவலைகள், Worried about children. குடும்பங்களை குறித்து கவலைகள், Worried about family. ஐயோ நான் என்ன செய்ய Oh, what போகிறேன், I'm going to do. ஐயோ நான் என்ன பண்ண Oh, போகிறேன் what I'm going என்று to do. புலம்புகிறோம். We used to lament. என் அன்பு பிள்ளைகளே, Children, தேவனுடைய மனிதனாகிய நான் சொல்லுகிறேன், man of God என் says, அருகே நிற்கும் அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் in the சொல்லுகிறேன், name of gracious இந்த Lord, தேவன் உங்களை எதற்கு அழைத்தாரோ அதை நிறைவேற்றுவார். what purpose the Lord has called you, He will Whatever you expect miracle, என்ன அற்புதங்களை today எதிர்பார்க்கிறீர்கள்? that promised word as calling accepted. அந்த
வாக்குத்தத்தத்தின் தேவன் உன்னை அழைத்ததை நிரூபித்து காட்டுவார். accepted, அதை அங்கீகரிப்பார். accepted. அங்கீகரிப்பார். யோசித்து பாருங்கள், Just think about it. நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? Think about our God. என் அன்பு பிள்ளைகளே, Children, சில சமயங்களில் சிலர் சொல்லுவார்கள், sometimes somebody தன் may say மனைவியை பார்த்து, to their wife, எல்லாம் மாயடி, everything is எல்லாம் meaningless. வெறுப்பா இருக்கிறது. All things are hate. நாம யாரை நம்புகிறோம்? To whom we believe. அவங்க கூட இப்படி They சொன்னார்கள், also saying like that. இதுதான் உலகம். That is the world. என் அன்பு மகனே, Son and daughter, பரிசுத்த வேதத்தை வைத்திருக்கிறேன், I am having the Holy Bible. நான் பெற்ற பிள்ளைகளா, My children, ஒன்றே ஒன்று மனதில் வைத்துக் let me கொள்ளுங்கள், say one thing. நம்மை ஆண்டவர் எதற்கு What அழைத்திருக்கிறார்? purpose the Lord has called you? சமாதானமாயிருக்க, To be peace. To be சமாதானமாயிருக்க, in peace. சமாதானமாயிருக்க. To be in peace. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. 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 தேவன் சொன்னார், Lord said இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, to the people of Israel. ஓ people of Israel, இஸ்ரவேல் ஜனமே, look to Abraham. ஆபிரகாமை நோக்கி பார். தேவன் ஏசாயாவோடு சொன்னார், Lord said to Isaiah 51:2 சொல்லுகிறது, 51 verses உங்கள் 2. தகப்பனாகிய ஆபிரகாமையும் To your father உங்களை Abraham, பெற்ற சாராளை நோக்கி and பாருங்கள், to look your mother அவன் Sarah. ஒருவனாய் இருக்கையில் When he was alone, அவனை அழைத்தேன், I has called him, விட்டுவிடவில்லை, not give up. அவனை ஆசீர்வதித்து பெருக and I பண்ணினேன். bless him and multiply கைகளை him. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. என் அன்பு பிள்ளைகளே, Children, யோசித்து பாருங்கள், just think. அவிவிசுவாசியோடு நமக்கு பங்கு வேண்டாம், We don't want fellowship with the அவர்களோடு உறவு unbelievers. வேண்டாம், We don't want fellowship. தேவன் இல்லாத இடத்திற்கு போக வேண்டாம், Without God, don't go. தேவன் போகாத இடத்திற்கு நீங்கள் போக வேண்டாம், Without permit, God, தேவன் don't go. உலாவும் இடத்திற்கு போய் பாருங்கள், Go, which அதுதான் உங்களுடைய that சமாதானம். is your peace. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே, அதுதான் தேவனுடைய That is the சமாதானம். peace of God. அதற்கு தான் தேவன் உங்களை அழைத்து That's what the Lord வருகிறார். has called you. வேதம் அப்படித்தான் That's what the சொல்லுகிறது, Bible says. நான் அழைத்தவனை ஆசீர்வதித்தேன். I has called him and blessed him. எதற்காக? What for? சமாதானத்துக்காக. To be in peace. அவிவிசுவாசி பிரிந்து போகட்டும், Unbelievers let me leave. அவர்கள் போயிடட்டும், Let them go. அவருடைய முடிவு அதுதான். That is their end. ஆனால் நான் உன்னை அப்படி அல்ல, But I am not called you உன்னை like that. சமாதானத்துக்காக I அழைத்திருக்கிறேன். has called you for கைகளை தட்டி peace. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. தேவன் நமக்கு எதற்கு What அழைத்திருக்கிறார்? purpose Lord has called you? சமாதானத்தை கொடுக்க, To be in peace. சமாதானத்தை கொடுக்க. To get peace. யோவான் 14:27 வாசித்து John பாருங்கள். 14:27. என் சமாதானத்தை வைத்து போகிறேன், I will keep my peace. என்னுடைய சமாதானத்தை வைத்து It is போகிறேன், my peace. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்க மாட்டேன். Not the way what the world gives. என்னுடைய சமாதானம் உனக்குள் வருமானால் When my peace comes, ஒரு மதிலை நீ you தாண்டலாம், can jump the ஒரு wall. சேனையை கடந்து போகலாம், Overpower the ஒரு host. பெரும் வெள்ளத்தை தாண்டலாம். You can overpower the கைகளை host. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. என் சமாதானத்தை வைத்து போகிறேன். I'm going to place my peace. உலகம் கொடுக்கிறபடி நான் கொடுப்பதில்லை. I will not give like what the என் world gives. சமாதானம் சற்று My வித்தியாசமானது, peace is different. மற்றவர்களால் கிரகிக்க முடியாத Others சமாதானம், cannot digest. மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாத Others cannot சமாதானம், find it. அழகு நிறைந்த சமாதானம். It is amazing. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. பக்கத்துல கைகளை என் சமாதானம் My peace எனக்கு பூரணமாய் கிடைத்தது. completely I attained. விசுவாசித்தா கைத்தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah to the Lord. ஹalleluya. Praise the Lord. அதுதான் உன்னுடைய சமாதானம். That is your peace. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. யோசித்து பாருங்கள், Just say. நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு To bring peace to us. எல்லா பழியும் அவர் சுமந்து கொண்டார், He bore all the suffering. எல்லா நிந்தையும் All the எல்லா reproaches. அவமானங்களையும். 53:5 வாசித்து 53 பாருங்கள். verses 5. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை The wrath which அத்தனையும் அவர் சுமந்து கொண்டார். the Lord has borne. எதற்காக? What for? உனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக அழைத்து To வந்திருக்கிறார், give you peace, the Lord has called உன்னை you. ஆசீர்வதிப்பதற்காக அழைத்து He has called வந்திருக்கிறார், you to bless உன்னை you. உயர்த்துவதற்காக அழைத்து வந்திருக்கிறார். honor you. எத்தனை பேர் நான் நம்புகிறேன் என் இயேசு என் சமாதானத்தை தருவார் என்று சொல்லி How many believe that my Jesus will கரங்களை give உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. ஹalleluya. Praise the Lord. என் சமாதானம் எனக்கு வரும். My peace will come. வேதம் சொல்லுகிறது. The Bible says. அந்த சமாதானத்தை எங்கே வைத்தார் தெரியுமா? Where does that கல்வாரி சிலுவையிலே. On the cross of கல்வாரி Calvary. சிலுவையிலே. On the cross of கொலோசியர் Calvary. 1:20 வாசித்து Colossians பாருங்கள். 1 verses அவர் 20. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை மீட்பை உண்டாக்கினார். Through the blood on the shedding cross bring forth the salvation and ஒவ்வொரு peace. சொட்டு ரத்தம் கீழே விழும் பொழுது Every drop of the blood from the இந்த cross. சொட்டு ரத்தம் Every blood. இந்த சொட்டு ரத்தம் Every- ஒவ்வொரு சொட்டு ரத்தம் கீழே விழும்போது When the every drop பிதாவே of Father. என் பிள்ளைகளுக்கு சமாதானம், Give peace to my பிதாவே people, Father. என் பிள்ளைகளுக்கு Give சமாதானம். peace to my people. ஒவ்வொரு சொட்டு ரத்தம் Every drop of the bleeding blood. அது கீழே விழும் பொழுது, When it அது fall கீழே on, விழுந்து தெறிக்கும் பொழுது அவர் கணக்கில் வைத்துக் கொள்வார். his blood is counted என் in அன்பு the sight மகனே, of God. மகளே. Son and daughter. இந்த உலகில் நீ காண்பதெல்லாம் அநித்தியமானது, The things what you are seeing on the world is நீ miserable. காண்பதெல்லாம் These அநித்தியமானது. are miserable. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, Children. அவிவிசுவாசி பிரிந்து போகிறவன் போவார், Unbelievers
let me go. அசுத்தவான் உன்னை விட்டு கடந்து போவான். Unclean, let me go. நீதி உன்னிடத்தில் இருக்குமானால் சமாதானம் உன்னை If you அழைத்து have வந்திருக்கிறது. righteous in your life, peace will stay with கைகளை you. தட்டி தேவனுக்கு பலத்த கரகோஷங்களை Make எழுப்பி noise unto God. ஹalleluya. Praise the Lord. விசுவாசிக்கிறீர்களா? You believe that? அப்படியே தலையில கை வச்சு சொல்லுங்க, என் சமாதானம் பூரணமாய் வரட்டும் ஆண்டவரே. சமாதானம் பூரணமாய் வரட்டும். ஹalleluya. Say hallelujah. அதுதான் சமாதானம். That is peace. வேதம் அப்படித்தான் That's what சொல்லுகிறது. the Bible says. அவர் சிலுவையில் சிந்தின கடைசி சொட்டு ரத்தம் Every drop of the bleeding blood of பூலோகத்தில் உள்ளவைகளை Jesus. பரலோகத்தில் ஒப்புவாக்கி கொண்டாராம். The Lord as maker. அதனால் அவர் பிரியப்பட்டாராம். It is delightful in the heart of God. ஓங்கி ஒரு சிலுவையில் ஒருவன் ஆணி அடிக்கும் பொழுது When they அவர் nailed, பிரியத்தோடு சகித்தாராம். willingly the Lord has அடிக்கும் accepted. பொழுது பிரியத்தோடு சகித்தார். Willingly the Lord has லாமா accepted. ஏலி என்று He கத்தினார். said, Eli, Eli. தன் கண்ணை திரும்பி பார்த்தார். And அதில் வடியும் ரத்தத்தை பார்த்தார். பரலோகத்து உள்ளவர்களுக்கு ஒப்பாக்கிக் கொள்ளுகிறேன் let me accept them. என்று சொல்லி புலம்பினார். The Lord has cried on the எதற்காக? cross. What for? உனக்கு சமாதானத்தை கொடுத்து To give peace. இடது கைகள் இரத்த ஆணிகள் பாயும் பொழுது Bleeding on the lead. இடது left பக்கம் hand. திரும்பினார். He turned. ஓங்கி அடிக்கும் பொழுது When they தேவா என்று கதறினார். he cried unto God. அதில் வடிந்த ரத்தத்தை பார்த்தார். And look at the shedding அதை blood. அவர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். The willingly அதை accepted. பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். Willingly accepted. இந்த ரத்தம் என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை This bleeding கொடுக்கட்டும். will bring forth இந்த peace to ரத்தம் the என் people. பிள்ளைகளுக்கு சமாதானம். It will bring forth peace to my people. இந்த உலகில் நாம் நிலையற்று அலைந்து வாழும் பொழுது When we restless on this earth, நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எண்ணுகிறோம். we are worried about our life. இல்லவே இல்லை. No, not at all. அவர் உன்னை சமாதானத்துக்காக அழைத்து He has வருகிறார். called you to be in peace. ரெண்டு கைகளை உயர்த்தி மூணு அல்லேலூயா Say சொல்லுங்கள் பார்க்கலாம். hallelujah to the Lord. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அதுதான் தேவாதி தேவனுடைய சமாதானம். That is the peace of the என் Almighty. அருமையான மகனே மகளே, Son and daughter. சற்று யோசித்து பாருங்கள். Just think. இயேசுவை நம்பியிருந்தார்கள் They trust in Jesus. அவருடைய சீடர்கள். They are disciples of God. திடீரென்று இயேசு விட்டு போய் விட்டான், பயந்துட்டாங்க. They were frightened after the resurrection. அரசுக்கு கவர்மெண்ட்டுக்கு பயந்து கதவி பூட்டி உள்ளட்டு இருக்காங்க. They frightened before the government and closed their doors. எல்லாரும் யூதருக்கு பயந்து, Frightened before Jews. யூத மனிதர்களுக்கு பயந்து Frightened. கதவு பூட்டி உள்ளட்டு இருக்காங்க. Close the door and நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. they are frightened. கதவு பூட்டினபடியா இருக்கு. Close the door. இயேசு அவர்கள் நடுவாக நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். Jesus stood among them and said, hold your peace. கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah to the பலத்த Lord. கைகளை தட்டி. Loudly. என்ன விசுவாச கை தட்டு. Clap with faith. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. நடுவாக வந்து நின்று Stood among them உங்களுக்கு சமாதானம் என்றார். and hold your peace. யோவான் 20 அதிகாரம் John 20, 26 அதை பின்வருமாறு விளக்குகின்றது. 26 says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இயேசு மரித்து உயிர் தெழுந்து after the resurrection, எம்மாவூருக்கும் சீஷர்களோடு போனார். walking with the disciples அவர்கள் இருந்த இடத்திலே in their place, அவர் நடுவாக வந்து நின்றார். he stood among them. ஒரு சீசன் இப்படி சொன்னான், A disciple said, மற்றொரு சீசன் மற்றொரு வார்த்தை சொன்னான், another said another நீ word. அந்நியனா இருக்காய் என்று சொன்னான். Are you இப்படி stranger? சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது When they say, இயேசு நடுவாக வந்து Jesus stood நின்றார். among them. அவர் எப்பயுமே நடுவா தான் வருவார். He always be ஒரு in அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. நடுவாக நின்று Stood உங்களுக்கு சமாதானம் Said, என்றார். hold your peace. லூக்கா 24:36 வாசித்து பாருங்கள். 24:36. நம்முடைய தேவன் சமாதானத்திற்காகவே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Our God brought has to give peace. விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா Say சொல்லுங்களே. hallelujah. அதைத்தான் இயேசு இப்படி சொன்னார், That's what Jesus said. சமாதானம் என்று சொல்லுகிறவன் பாக்கியவான். Blessed are they those who say peace. ஹalleluya. Amen. பிரதர் சமாதானம் Brother, peace be அப்படி with என்று you. சொல்லும் மனிதன் பாக்கியவான். They are blessed. மூஞ்சி தூக்கி மோட்டு மேல வைக்கிறவன் பாக்கியவான் அல்ல. If you turn their faces, they are not முறுமுறுக்கும் blessed. மனிதன் பாக்கியவான் அல்ல. He will murmur. முறுமுறுக்கும் and not மனுஷி பாக்கியவான் அல்ல. blessed. Woman he who murmurs is not முறுமுறுக்கும் ஸ்திரீ blessed. பாக்கியவதி அல்ல. These women are not blessed. வேதம் The சொல்லுகிறது, Bible says, வேதம் தெளிவாக very சொல்லுகிறது, clearly says, சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், blessed are they அவன் who தேவனுடைய புத்திரன் புத்திரி they என்னப்படுவான். are called by the sons and daughters of God. மத்தேயு 5:9 சொல்லுகின்றன. Matthew 5:9. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. இயேசு ஸ்திரீயை பார்த்து சொன்னார், Jesus said to the ஸ்திரீயே woman, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, woman, நீ your faith வேதம் has saved நீங்கி you. சமாதானத்துடனே போய் சுகமாயிரு என்றார். கைகளை தட்டி You are healed and go in peace. மார்க் 5:34 வாசித்து பாருங்கள். 5:34. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாய் Our இருக்கிறார். God is the God of peace. அவர்தான் உங்களை பார்த்து சொன்னார், The Lord says, ஐயோ என் பிள்ளைகளே, oh my children, சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறீர்களோ, you lost your peace. இன்று நான் உங்களை அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் There is a இருக்கிறது. purpose the Lord has உங்களை called you சமாதானத்தோடு அனுப்ப to போகிறேன். give peace. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe? ஹalleluya. Hallelujah. சமாதானம் என்பது என்ன? What is the meaning of வேதம் peace? சொல்லுகிறது, Bible says, தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல, He is not a God of சமாதானத்துக்கே தேவனாய் He is a இருக்கிறார். God of peace. பரிசுத்தவான்கள் சபைகள் எல்லாவற்றிலும் அப்படித்தான் இருக்கணுமா? In the assemblies of God should be like that.
1 கொரிந்தியர் 14:33 சொல்லுகின்றன. 1 Corinthians chapter 14 verses 33. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். Our God is such a great God. சற்று யோசித்து பாருங்கள். Just think. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. Shake your hand. இனிமே Anyway, நான் சமாதானமா இருப்பேன். I'll be in peace. இனி தோல்வியே கிடையாது. No failures. நம்புறீங்கன்னா அப்படி எழுந்து நிக்கணும். If you believe, quickly stand. ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நிற்க போகிறோம். We are going to take a word from the Bible. உன் கையில் இருக்குதுல்ல, இதை லவ் பண்ணு. You have to love your scripture. சங்கீதங்களின் புஸ்தகம் Psalm 119 119 165 வசனத்தை கை வைத்து அதை முத்தம் செய்யுங்கள். 165 and kiss the word. உம்முடைய வேதத்தை உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே பைபிளை கீழே வச்சுக்கோ. Place on your Bible. ரெண்டு கையை உயர்த்து. Lift up your both hands. Father, உம்மை நான் நேசிக்கிறேன். because I love you. அவிவிசுவாசி Unbelievers, என்னை விட்டு தூரமாய் let போகட்டும். me go away from me. உனக்கு விரோதமாய் இருக்கிறவன் தூரமாய் போகட்டும். Your adversaries go away from உங்களை me. தேவன் எதற்கு What அழைத்திருக்கிறார்? purpose the Lord has called you? சமாதானத்துக்காக. To be in peace. நீங்கள் ஒரு வசனத்தை நேசிப்பீர்களானால் If you love His word, உங்களுடைய அழைப்பு சமாதானமாய் you are நிற்கும். calling always in peace. அப்படியே ரெண்டு கைகளை Lift உயர்த்தி up your both hands. எல்லா கரங்களை Everyone உயர்த்தினவர். lift up. ஆண்டவரே, அப்பா பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே தவித்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ சமாதானத்துக்காகவே தேவன் எங்களை அழைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சமாதானத்தை தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே இந்த குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவனுடைய சமாதானம் இன்றைக்கு ஆண்டவரே கட்டளிட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய சிலுவையின் ரத்தம் ஆண்டவரே வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவரே ரத்தத்தின் நிமித்தம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு மிகுந்த சமாதானத்தை தேவன் கொடுத்திருக்கிறது ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனி எங்களுடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் சமாதானத்தை பார்க்க தேவன் உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இனி எங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவரே சமாதான கேடு உண்டு பண்ணாதபடிக்கு ஆண்டவரே சமாதானத்தை தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானம் ஆண்டவரே கெடுக்கிற எந்த ஆவியும் எந்த பொல்லாத கிரியைகளா இருந்தாலும் ஆண்டவரே இயேசு நாமத்திலே கர்த்தர் இன்றைக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள் சமாதானம் ஆண்டவரே, பிள்ளைகளுக்குள் சமாதானம் ஆண்டவரே, அப்பா தாய் தகப்பனுக்குள் ஆண்டவரே சமாதானம் என்று ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய மெய்யான சமாதானத்தை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்துக்காகவே கர்த்தர் எங்களை அழைத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ கொடுக்கிற அந்த சமாதானம் ஆண்டவரே வருகை வர வரைக்கும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரே எங்களுக்கு எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் ஆண்டவரை ஆணையிட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் சமாதானத்தை நடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாம் உம்முடைய கிருபைக்குள்ளாக காத்துக்கொள்வீராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, Our loving Jesus, பாசமும் பண்பும் நிறைந்தவரே, loving and kindful, சமாதானக்காரனரே, Prince of Peace, உமக்கு ஸ்தோத்திரம். we thank you, Lord. இந்த வார்த்தை This word முற்றிலும் பலிக்கட்டும். totally take place. ஒன்றும் கீழே விழக்கூடாது. Should not allow உம்முடைய வசனத்தை empty. முத்தம் செய்திருக்கிறோம். We kiss your word. நாங்கள் உம்மை காதலிக்கிறோம். We love you, Jesus. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். We love you, Lord. உம்மிலே அன்பு காட்டுகிறோம். We place love. அப்பா, Father, நீர் என்னுடைய தகப்பன் you அல்லவா? are my Father. என் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless my people. இன்றோடு கூட Today onward. ஆவி விசுவாச அந்தகார ஆவி ஓடட்டும். Spirit of unbelief, leave. ஓடட்டும் இயேசுவின் நாமத்திலே. Leave in the name of எங்களுக்கு Lord. சமாதானத்துக்குரியதை எங்களுக்கு தந்தருளும். Give our peace நீடித்த நாட்களாய், with long life. நீடித்த நாட்களாய், With long life. உம்முடைய வருகை மட்டும் Till your visitation. எங்களை சமாதானத்தால் நிரப்பும். Fill with இந்த peace. செய்தியை பார்த்த ஒவ்வொரு மகனை மகளையும் Every son and daughter, ஒவ்வொரு குடும்பங்களையும் every family, பேர் பேராக name by தனி name, தனியாக individually, குடும்பம் குடும்பமாக family by family, இயேசுவின் நாமத்தில் in the name of Jesus, சமாதானத்தால் ஆசீர்வதியும். Fill with your peace. நீர் அப்படி செய்வதற்கு Thank you, you are doing நன்றி. this. ஆசீர்வதியும். And bless them. எல்லா கன மகிமையும், We give all the honor and எல்லா glory. துதி புகழும், All the praise. எல்லா கனத்துக்கும் All the honor. பாத்திரரே Worthy உம்மை you are. நன்றியோடு We ஸ்தோத்திரிக்கிறேன். thank you, Lord. உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். Place into your hands. சமாதானத்தின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு Take the உம்முடைய blessed நாமத்தில் நிற்கிறேன். cup of peace என் and மக்களை stand. ஆசீர்வதியும். Bless your people. இயேசுவின் மூலம் பிதாவே we pray. ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம்
மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல் தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.